கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நிச்சயமா அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம் வேதத்திலிருந்து தியானமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நான் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின்படியாகத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை எலியா எந்த இடத்துல பேசினார் என்று சொல்லி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பாகல் தெய்வமா கத்தர் தெய்வமா என்று சொல்லி நிரூபிக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி அவர் முடித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி அந்த இறங்கி வந்து அந்த பலிகளை பச்சித்து போட்டதை நாம் கவனிக்க முடியும். பாருங்க, இன்றைக்கு ஒரு சாட்சியோடு கூட நான் அந்த வேத வசனத்தை நான் தியானிக்க அந்த வேத வசனத்துக்கு நேராக நாம் போகலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சபையிலே ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை விடுதலை ஆராதனை முகாம் என்று சொல்லி நாங்கள் நடத்தி வருகிறோம். கர்த்தர் அதில் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். தேவன் எங்களுக்கு தந்த தரிசனம் அது. அப்போ அந்த விடுதலை ஆராதனை முகாமை நாங்கள் இந்த மாதத்திலிருந்து தான் தொடங்கினோம். நான் இந்த மாதத்திலிருந்து தொடங்கின பொழுது எங்களுக்கு அதற்குரிய சூழ்நிலைகள் சரியாக அமையவில்லை. காரணம் என்னவென்றால், எங்களுடைய ஆலயத்திலே கரண்ட் ஒரு சில காரணங்களால இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுடைய சபையில கரண்ட் இல்லைங்கிறதுனால அந்த விடுதலை ஆராதனை கூட்டத்தை நான் எப்படி வைக்கலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இது செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களிடத்தில் உணர்த்தியதனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த மாதத்திலே அதை தொடங்கி விடலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து விட்டோம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். அப்போ நான் வருகிற மக்களுக்கு கரண்ட்டும் இல்லை, ஃபேனும் இல்லை, எப்படி ஆண்டவரே உட்காருவாங்கன்னு சொல்லி நான் வருத்தத்தோடு இருந்தேன். என்ன செய்ய போறோம்? வெயில் ஏன்னு சொன்னால் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 104 டிகிரி சம்டைம் வெயில் அடிச்சு பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. அப்போ நான் எப்படி ஆண்டவரே இந்த மீட்டிங்கை நடத்தி முடிக்க போறேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. எனக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய பயமாக இருந்தது. மக்கள் வெறுத்து போயிடுவாங்களே, ஏன்னா ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் என்னுடைய ஆலயம். அந்த ஆலயத்துல எப்படி உட்கார்ந்து செய்திகளை கேட்பாங்கன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி மனப்பான்மை இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போதுதான் எலியாவின் சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே, எலியா ஜெபித்தது போல நானும் இப்ப ஜெபிக்கிறேனே, எனக்காக வானத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மேக ஸ்தம்பத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லி நான் தேவனிடத்துல நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா, எனக்கு அந்த நாளில் மேகத்தை நீர் கட்டளையிடுங்க, ஒரு ஏசியில உட்கார்ந்து இருக்கிறது போல ஆண்டவரே எங்களுக்கு நீர் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேங்க. நடந்தது விஷயம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதே போல மேகங்களை அவர் கட்டளையிட்டார். ஒரு மழையும் அவர் கொடுத்தாருங்க. ஒரு ஏசில உட்கார்ந்து இருக்கிறது போல எங்களுக்கு உணர்வு ஏற்பட்டதுங்க. அந்த நாளில் அந்த ஊழியத்தை நாங்கள் மிக அருமையாக நேர்த்தியாக நடக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நான் சொல்லுகிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இன்றைக்கு நாம் தேவன் எலியாவின் தேவனாய் இருக்கிறார். நாம ஜெபிச்சோம், நம்முடைய ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, எலியாவை போல இன்றைக்கு நாம் நிரூபிக்கிறவர்களா இருக்கிறோம். எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் நிரூபிக்க வேண்டிய காலகட்டங்களிலே நாம் நிற்கிறோம். பாருங்க, அதனாலதான் எலியா அந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க, இந்த 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை பாருங்க. கிலியத்தனாகிய குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. 1 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம் மழையே இல்லை. அப்போ எலியா அந்த ஜெபத்தை செய்த உடனே வானம் அடைக்கப்பட்டது. பாருங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டுல பயங்கரமான வெயில் பிரச்சனை. வெயில் எங்க பார்த்தாலும் மக்கள் ரொம்ப வெயிலினால தாக்கப்படுகிறார்கள். எங்க மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழிலாக தான் பிரதானமான தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அப்போ எங்களுடைய ஆலயத்துக்கு அருகாமையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பர்கள் சொல்லுவாங்க, அப்பா எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்க, எங்க ஆடுகளுக்கு தண்ணீர் இல்லை, காடுகளில் தண்ணீர் இல்லைன்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்டுக்கொண்டார்கள். நானும் சொன்னேன், தாராளமாக நீங்கள் தண்ணீரை ஆடுகளுக்கு கொடுங்க, பரவாயில்ல, நீங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க, நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு தண்ணீரை நான் தினந்தோறும் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, மகன், நீ உன்னுடைய விடுதலை ஆராதனை கூட்டத்திற்காக நீ என்ன பண்ணன? நீ என்னிடத்துல ஜெபித்தாயே, அதே போல உன்னுடைய தேசத்திற்கு மழை வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபித்தாயா என்று சொல்லி என் இருதயத்திலே ஆண்டவர் கேட்டாருங்க. அப்பதான் எனக்குள்ள இருக்கிற சுயநலம் புரிய
ஆரம்பிச்சது. பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நாம் தேவ சமூகத்துல நிக்கிறோம். ஆனால் பொதுவான காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்துல நாம் நிற்பதில்லை. நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்றேங்க. இனி வருகிற வாரங்கள்ல பாருங்க, தமிழக தேசத்துல ஒரு பெரிய மழையை ஆண்டவர் கட்டளையிட போறார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, வருகிற நாட்களிலே கர்த்தர் தமிழக தேசத்துல ஒரு மழையை கட்டளையிடுவார். உங்களுக்கு மழை வேண்டுமோ வேணாமோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்கள் கிராமத்திலே மேய்க்கிற, எங்கள் மாவட்டத்திலே நம்பி இருக்கிற ஆடு மாடு தொழில்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய மழை தேவைங்க. இந்த மழை கிடைச்சதுன்னா அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர், அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தேவையான பொருட்கள் வளருங்க. ஸோ இந்த நாட்கள்ல நாம் எலியாவை போல ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எலியாவை போல கருத்தாய் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எலியாவை போல நாம் அந்த ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கிறத நம்மளால உணர முடியுதுங்க. எலியா பாருங்க, ஜெபிக்கிறார் பாருங்க, என்னுடைய வாக்கினின்றி. அதான் இன்னைக்கு நாம ஜெபிச்சோம்னா தேவனுடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எலியாவை போல நாம் நிரூபிக்கிறவர்களா இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறோம். நான் சொல்றேன், வருகிற நாட்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மழையை ஆண்டவர் கட்டளையிட போறாங்க. நம்ம கையில தாங்க இருக்குது. நாம ஜெபிச்சோம்னா கர்த்தர் வானத்தை திறப்பாருங்க. நாம ஜெபிச்சோம்னா கர்த்தர் வானத்தை அடைப்பாருங்க. இன்றைக்கு நிரூபிக்கிற காலகட்டங்களில் நாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.